2 3. வணக்கம் மந்தோனியின் அலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு உடைச்சிட்டு. என்ன நண்டு சுமி இது? பொட்டை நண்டு ப்ளூ கிராப் இருக்கு. பொட்டை நண்டு எங்க இருக்கு? ஒரு பொட்டை நண்டு எழுதி காமிச்சியா? நீ எல்லாம் ஒரு மீனை வீட்டுல உள்ளது இதுல வேற பெரிய பெரிய கடல் தொழிலாளி மாதிரி. நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்கல. இதுவும் இப்ப நீ எடுத்த நண்டு ஃபுல்லாவே ப்ளூ கிராப் தான் இருக்கு. அப்ப நீ எப்படி பொட்டை நண்டு சேர்க்கலாம்னு சொல்ற? பார்க்கல, இதுக்குள்ள கிடக்கும். இல்ல இப்ப இல்ல, ப்ளூ கிராப் தான். பொட்டை நண்டுக்கு இதுல ஒரு 3 பொட்டு இருக்கும் தெரியும் எங்களுக்கும். ஆய மூடணும், கொலவனி இல்லைன்னா குழம்புல எதுனாலும் வச்சிருவேன், யோசிக்க மாட்டேன். நண்டை உடச்சி கழுவி எடுத்துட்டு நண்டு குழம்பு வைக்க போகிறாங்க. இங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. சியாண்டா மட்டும் லீவ் போட்டு தெரியுதுடா. என்ன நண்டெல்லாம் உடச்சிட்டு வந்தாச்சு, தண்ணி ஊற்றி கழிக்கலாம். இதெல்லாம் தோலை வைக்க முடியாது, அப்படியே எடுத்து வச்சு நச்சு போட்டுருங்க. டென்ஷனாக வருதா? வச்சு குழம்புக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ குழம்பு வைக்க போறோம். அந்த குழம்பு இது சரிதான் குழம்பு வைக்க போறோம். என்னம்மா பாடகடி லட்சுமா, குழம்பு சரி சக்தி சூடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான. சரியா? கொஞ்சோண்டு சோம்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு வச்சுக்கலாம். கொஞ்சம் போல கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளியும் 2-3 பச்சை மிளகாய், 2 தான் பச்சைக்காய். யார் வாட்டது? பச்சைக்காய் யார்? ஒரு தக்காளினா ஒரு நியாயம் இருக்கு, கடமை. பச்சைக்காய் வேணும்பா. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி போட்டுக்கலாம். போட்டிட்டு 2 தட்டு தட்டணுமோ, தட்டணும். கொத்து பரோட்டா கொத்தோம்ல,
நம்ம கழுவி வச்சிருக்க அந்த நண்டை எடுத்து போட்டுக்கலாம். நண்டு கையில் வச்சுக்கலாம். இந்த நண்டு தூளை மட்டும் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். குழம்பு வெளியே இருக்குது, வெளியே போயிருந்தேன். ஆனால் குழம்பு வாங்கி இப்படி கொத்தா வருது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். அரைச்சி தேங்காய் இதுலேயே வெள்ளைப்பூடு போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம். நண்டு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால கொஞ்சம் இதாக வைங்க. கொஞ்சம் கட்டியாக வச்சுனா தான் தண்ணி விட சரியாக இருக்கும். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கும். நண்டு குழம்பு, மட்டன் குழம்பு, அடுத்து நண்டு குழம்பு, மீன் குழம்பு. நாளைக்கு தான் நம்ம சொன்ன மாதிரியா புளி குழம்பு. அதுவும் குழம்பாயிருச்சு. ரசம் தருக்குல பழைய ரசம் ஊத்திக்குடி. பழைய ரசமா? காலையில வச்சுதான் பழைய ரசம் வாங்கிட்டாங்க. பழைய ரசம் இந்த அருக்கு மிளகு ரசம் அப்படின்னு. இப்ப என்னன்னா கத்திட்டே இருந்துச்சு. மாமா 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 நண்டு குழம்பு வச்சிருக்காங்க. அதை திங்க ஓடி இருக்குமா. அதை வந்து ஆர்வத்தோடு ஓடி தான் சாப்பிடணுமா. எல்லாருமே வந்து வீடியோல மரிதாசங்க 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 கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க என்ன மரிதாஸுக்கு தனியா வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அவர் வந்து வீடியோ எடுக்கிற கேப்ல சோறு வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டு தனியா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆமா நண்டுல லெக் பீஸ் நண்டுல எல்லாமே லெக்கத்தான இருக்கு. எல்லாமே காதுதான். ஆமா சரியான அல்ல. அதே கரண்டியால கொத்து வாங்கிருவீங்க. சரியான மழை, அட்டை மழையில ப்ளூ கிராப் நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆனா இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடுற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தினால ஒரு நண்டு எடுத்துக்கீங்கம்மா. இன்னும் ஒரு நண்டு எடுத்துக்கீங்க. ஒரு நண்டு எடுத்துக்கிறவா? இன்னும் ஒரு நண்டு எடுத்துக்கிறவா? நான் இன்னும் 2 நண்டுல எடுக்க பிளான் பண்ணேன். பெரிய நண்டு சிறுத்தை சிக்கா சிறுவண்டு சிக்காரா அச்சாண்டா கோயிலா எச்சி ஊருதையா. இந்த மழை டைம்ல அப்படி மழை பேச்சுட்டே இருக்கு. எங்க ஊர்ல வெறிச்சிடமா இருக்கு. காலையில இருந்து நல்ல மழை, இடையில தான் அங்க லைட்டா சூரியனை பார்த்தே ரொம்ப காலம் ஆச்சு. ஒரு 6-7 நாள் ஆச்சு. ஆனா இருந்தாலும் இந்த பாருங்க அட்டை மழையில அப்படி ப்ளூ கிராப் சமைச்சு சுட சுட நண்டு குழம்பா கறி குழம்புமே தெரியல. அப்படி இருக்கு. அப்படியே நண்டு எடுத்து சூப்பரா நண்டு குழம்பு. இந்த மழை நண்டு குழம்பு சாப்பிடுறது அருமையா இருக்கு.
இன்னும் அந்த ஸ்லாப்லாம் போடாம இருக்கு. ஆமா 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 எதுக்கு கத்துதுன்னா இவ்வளவு டேஸ்டா குழம்பு ஊத்தி தான் கத்துது. அதை திண்டு நாங்க புகழணுமா சிக்காண்டி நோ புகழ்ச்சி சாப் சூப்பரா குழம்பு. தம்பி மூஞ்சி கம்மி தம்பி. ஏய் எப்படி தின்னு முடிச்சுட்டா மிஷின் தான் திங்காங்க. இந்த மாதிரி மகனே நீங்க நண்டு குழம்பு வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னா சூப்பரான குழம்பு, செம்ம டேஸ்ட். வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.